உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். நம்ம திராவிட மாடல் புனந்திண்ணிங்களை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். என்னங்க இப்படியே ஒரு ஆளுங்கட்சியை போய் புனந்திண்ணின்னு பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எனக்கே கூட பேசுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம கார் ரேஸு இவங்க கிழிச்ச கிழி அதுக்கு பண்ண ஏற்பாடுகள் எதில் கொஞ்சம் பண்ணியிருந்தா கூட நேற்று 5 பேர் செத்து போயிருக்க மாட்டாங்க. விமான சாகச நிகழ்ச்சியில் வேடிக்கை பார்க்க போன 5 பேர் அடிப்படை வசதிகள் எதுவும் செஞ்சு கொடுக்காதால வெயிலோட தாக்கத்தால் இறந்து போயிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஆகச்சிறந்த கேவலம். எந்த மீடியாவுமே இதை பற்றி பெருசாக பேச மாட்டேங்கிறானுங்க. விமான சாகச நிகழ்ச்சி கண்டு ரசித்த மக்கள் இவ்வளோதான் செய்தி வருதே தவிர இதை பற்றி அவனா டிபேட் வச்சுருக்கானான்னு பார்த்தா எவனுமே வைக்கல. அதாவது இப்போ கார் ரேஸ் பார்த்தாச்சு, நேற்று விமான ரேஸ் பார்த்தாச்சு. இப்போ டிசம்பரில் வெள்ளம் வந்துடும். அடுத்து நம்ம போட் ரேஸ் பார்க்கலாம். சென்னை முழுக்க போட் விட்டு பார்த்துடலாம். என்ன கொடுமைங்க இது. இதில் கனிமொழி பேசுகிற பேச்சு, அமைச்சர்கள் பேசுகிற பேச்சு, இதெல்லாம் பார்த்தா ஆகச்சிறந்த கேவலம். தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் லூசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் பைத்தியக்காரங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கனிமொழி பேசுகிறது என்ன பேசியிருக்கு இந்த அம்மா, கொஞ்சமாவது மனசாட்சிங்கிறது இவங்கள இருக்கா அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் மனசாட்சியெல்லாம் விற்று தின்னுட்டு தான் அரசியலுக்கே வந்திருக்காங்க. கருணாநிதி குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே அப்படி தான் வராங்க போல். இது மாதிரி தேவையில்லாமல் மக்கள் கூடுறதை தவிர்த்திடணுமா. மக்கள் கூடுறதை தவிர்த்தணும்னு பேசுறதுக்கு நீ யாருப்பா? உங்கள் ஒன்றே ஆட்சி பண்ண லட்சணம் அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்க முடியல, 5 உயிர் போயிடுச்சு. இதை போய் மக்கள் கூடுறதை தவிர்த்தணுமா. மக்கள் எல்லாம் கூடணும் அப்படின்னு அழைப்பு விடுத்தது உங்கள் அண்ணன் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். மறுக்க முடியுமா? விமான சாகச நிகழ்ச்சி நடக்குது மெரினாவில், எல்லாரும் கண்டுகளிக்கணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்தது ஸ்டாலின். மக்கள் கூடுறதை தவிர்க்கணும்னு சொல்கிறது கனிமொழி. இப்போ யார் சொல்கிறத நாங்கள் கேட்குறது? மக்கள் கூடுவாங்கன்னு தெரியும். 15 லட்சம் பேர் கூட்டிட்டாங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. 15 லட்சம் பேர்த்துக்கு நாங்கள் 15 லட்சம் போலீஸாக போட முடியும். இந்த மாதிரி வாயில் வடை சுடுறதுக்கு மட்டும்தான் இந்த அமைச்சர்கள் எல்லாத்தையும் சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் பேசுகிறாரு, 15 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. 15 லட்சம் பேர்த்துக்கு நாங்கள் என்ன 15 லட்சம் போலீஸாக போட முடியும்? 7500 காவலர்கள் பணியில் இருந்தாங்க. இங்கே அந்த மருத்துவமனை இருக்குது, இங்கே இவ்வளோ மருத்துவமனை இருக்குது. ஆனால் அங்கே ஒன்றுமே நடக்கலை. அதான் ஆக்சுவலாக உண்மை. சரியான கூட்டம். சொன்ன மாதிரி 10 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் திரண்டிருப்பாங்க. இது இவ்வளோ பேர் திரளுவாங்க அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியலன்னா அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்கீங்க? சரியான பொங்க சொத்து முண்டங்களெல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு பெரிய நலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆட்சி அவலங்கள் அப்படிங்கிறது இருக்குது. தண்ணி கிடைக்கல, கழிவறை வசதி இல்லாமல் பல பேர், கூட்ட நெரிசலில் பல பேர், வெயில் தாங்காமல் இப்படி பல பேர் அப்படின்னு 5 உயிர்கள் பலி போயிருக்கு. இது ஸ்டாலின் அரசு செய்த கொலை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு அனிதா அப்படிங்கிற ஒரு மாணவி இறந்ததுக்கு, தற்கொலை செஞ்சுக்கிட்டு இறந்ததுக்கு அன்னைக்கு இவங்க என்ன வானத்துக்கும் பூமிக்கும் குச்சாங்க. அதை விட்டுருங்க. திமுககாரன் அப்படி தான் இருப்பான். நம்ம மீடியாக்காரனுங்களை எடுத்துங்களேன். ஆர்எஸ் பாரதி மீடியாவை நடுக்காட்டுப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் சுஜித்னு ஒரு சிறுவன் அவங்க அப்பன் தோண்டின ஆழ்குழாய் கிணற மூடாமல் விட்டுட்டான். அதில் அந்த பையன் விழுந்து இறந்துட்டான், எடுக்க முடியல. 5 நாளாக இந்த மீடியாக்காரங்களாம் அவன் பெத்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க போய் சேர்ந்துட்டு அவன் மாதிரி ஒப்பாரி வச்சானுங்க. இது ஒரு தனி மனித தவறு. அவங்க அப்பன் பண்ணியிருக்கான், அதை மூடாமல் விட்டுருக்கான், அவன் பிள்ளையே அதில் விழுந்து செத்து போச்சு. இதுக்கு அதிமுக ஆட்சியை குறை சொல்லி வானத்துக்கும் பூமிக்குமா 1 வாரம் டிபேட் வச்சானுங்க. தீபாவளியை கூட மறந்துட்டு ஒப்பாட்டி வச்சானுங்க இந்த ஆர்எஸ் பாரதி ஊடகங்கள். இன்னைக்கு அரசாங்கத்தோட கவனக்குறைவால் 5 உயிர்கள் பறி போயிருக்கு. முன்னேற்பாடு நடவடிக்கைகளை செய்யலை. இதை பற்றி அவனா டிபேட் பேசுகிறானா? பேசவே மாட்டானுங்க. 200 ரூபாய் எடுப்பு சோறாயிட்டானுங்க இவனுங்களும் எல்லாரும் சேர்ந்து. இப்படி தான் பேசணும், வேறு வழி இல்லை. அவ்வளோ கோபம் வருது. 5 உயிருங்க, 1 உயிர் 2 உயிர் இல்லை. நம்ம இதில் இந்நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த 5 உயிர் கள்ளசாராயம் குடிச்சு போயிருந்ததுன்னு வச்சிங்களேன், நேற்றே 10 லட்சம் நிவாரணம் அறிவிச்சிருப்பாங்க. இவெல்லாம் பாவம் அப்பாவி கூட்ட நெரிசலில் போய் அரசோட தவறால் இறந்தவன். எந்த முன்னேற்பாடுகளும் சரியான முறையில் செய்யப்படாதால் இறந்து போனவங்க. இவங்களுக்கு ஏதாவது அறிவிச்சிருக்காங்களான்னு பார்த்தா நேற்று வரைக்கும் அறிவிக்கலை. இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் அறிவிக்கலை. வீடியோ ஒளிபரப்பாகிறப்ப அறிவிச்சிருந்தாலும் அறிவிச்சிருக்கலாம், அதில் தெரியல நமக்கு. ஆனால் இந்த கள்ளசாராய மரணத்துக்கு மட்டும் உடனே 10 லட்சம். என்ன காரணம்னா அங்கே பூசி மொழுகணும் அந்த மேட்ரை. இப்போ இந்த மேட்ருக்கு கனிமொழி சொல்லியிருக்காங்க கூடுனது தப்பு அப்படின்னு. கூச்சமே இல்லாமல் மக்கள் மேலே பழிய போட்டுருவானு. இது நல்ல வேலை. இது இராணுவம் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இல்லைன்னா இதுக்கு ஒன்றிய அரசு தான் காரணம்னு அங்கே தூக்கி பழிய போட்டுருவானுங்க. இங்கே எதுவுமே பருப்பு வேகலை அப்படிங்கிறதால
எது திருடனுக்கு தேலு கொட்டின மாதிரி உட்காந்துருக்காங்க. செம்ம டிராஃபிக். பல நண்பர்கள்ட்ட நான் வீடியோ கால்லேயே பேசினேன். சரியான கூட்டம், அவ்வளோ டிராஃபிக்கு. அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மெரினா பீச்சிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே தான் இந்த ஓமாந்தூரார் மருத்துவமனை இருக்குது, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்குது, 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டரில் இத்தனை மருத்துவ வசதிகள் கொண்ட நகரம் உலகத்திலேயே கிடையாது, எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் தான் டெர்ன்னு கிழிச்சோன்ட்டார். மனிதன் நடந்து ஒரு 10 அடி போகிறதுக்கே 5 நிமிஷம் ஆகுது, அவ்வளோ கூட்ட நெரிசல். 15 லட்சம் பேர் திரண்டாங்கன்னு நான் சொல்லலை, அமைச்சர் தான் சொல்கிறாரு. அவ்வளோ கூட்டம் வருது. 2 கிலோமீட்டரில் ஆஸ்பத்திரி இருக்குன்னு சர்வசாதாரணமாக சொல்லிடுறீங்க. 2 கிலோமீட்டர் அந்த கூட்டத்தில் அவன் நடந்து போயிட முடியுமா, இல்லை ஆம்புலன்ஸ் தான் போயிட முடியுமா? பல வீடியோக்களை நீங்களே பார்த்துருக்கலாம். ஆம்புலன்ஸ் கூட்டத்தில் சிக்கி திணறின விஷயங்கள் எல்லாத்தையும் கூச்சமே இல்லாமல் சொல்கிறாங்க. காரணம் என்ன? 2 போடாயும் பாருங்கள். மன்னர் குடும்பம் எவ்வளோ லட்சணமாக ஜாலியாக உட்காந்து, அங்கேயும் ஏர் கூலர் போட்டுட்டு வெயில் தாக்கம் இல்லாமல் கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கு பாருங்கள். ஓட்டு போட்ட மக்களோட நிலைமையை பார்த்துங்க. மன்னர் குடும்பத்தோட நிலைமை இப்படி, மக்களோட நிலைமை இப்படி இருந்தால் எப்படிங்க விளங்கும்? மக்களோட கஷ்டம் எப்படிங்க இவங்களுக்குலாம் தெரியும்? பான் வித் சில்வர் ஸ்பூன் இவங்க எல்லாமே. காசு பணம் கஷ்டம்னா எதுவுமே தெரியாது. கருணாநிதி அடித்து கோடி கணக்கில் சம்பாரித்து வச்சுட்டு போயிருக்காரு. ஸ்டாலினுக்கு காசுலேயே பிறந்து காசுலேயே வளர்ந்தவர். சின்னவர் உதயநிதி காசுலேயே பிறந்து காசுலேயே வளர்ந்தவர். இவங்களுக்கு எப்படிங்க மக்களோட கஷ்டம் தெரியும்? வெயிலில் இவங்க பார்த்துருப்பாங்களாங்க? வெயிலில் கூட்ட நெரிசல்னால் என்னென்னு தெரியுமாங்க? கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு என்றைக்காவது கோயிலுக்கு போனால் கூட விவிஐபி தரிசனத்தில் முக்காடு போட்டுட்டு போகக்கூடிய கும்பலுக்கு கூட்ட நெரிசல்னால் என்ன தெரியும்? மக்கள் கூடுவாங்கங்கிற அடிப்படை அறிவு கூட இல்லைன்னா என்னத்துக்கு நீங்கள் ஆட்சி நடத்துறீங்க? அழைப்பு எடுக்கிறீங்க. ஓட்டு போட்டது ஒரு குத்தம் அப்படிங்கிறதுக்காக டிசைனாக கொள்றதா? ஒரு பக்கம் சாராய சாவு, மறுபக்கம் கண்ணாப்புண்ணான்னு என்கவுண்டரு, கைகால அடித்து உடைக்கிறது, மறுபக்கம் இந்த மாதிரி கூட்ட நெரிசல். இப்படி மக்களை எந்தெந்த விதத்திலலாம் கொல்ல முடியுமோ வஞ்சிக்க முடியுமோ செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எவனாவது ஒருத்தன் பேசுகிறானா அவன் கூட்டணி கட்சிக்காரன்னு பார்த்தா சோத்தில் உப்பு போட்டு தின்னவங்களாக இருந்தால் பேசுவாங்க. இதுக்கு வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க, தோழமை கூட சுட்ட மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே எடுப்பு சோறாயிட்டாங்க. 2 சீட்டுக்கும் 4 சீட்டுக்கும் தான் சார்ந்த கட்சி தொண்டர்களை விற்றது மட்டும் இல்லாமல் மக்கள் செத்தாலும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு வாய் துறக்காமல் உட்காந்துருக்கக்கூடிய அறிவாலே ஓசு சோறு, அறிவாலே ஒட்டு திண்ணை குடியிருப்பாளர்கள் அத்தனை பேர் ஓட்டு கேட்டு வந்தானா வெளுத்து விடுங்க மக்களே அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். என்ன மனநிலை பாருங்க. நாட்டில் எது நடந்தாலும் நாங்கள் பேச மாட்டோம். ஊடகங்கள் அதுக்கு மேலே. அந்த ராகுல் காந்திகிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, மோடி அரசு இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணிகிட்டு இருக்கு, பெருசாக எதிர்ப்பு குரல் இல்லையே அப்படின்னு. அதுக்கு ராகுல் காந்தி சொன்ன வார்த்தை இங்கே தமிழ்நாட்டுக்கு அப்படியே பொருந்தும். எந்த ஊடகமும் சரியான தர்மத்தை கடைபிடிக்கிறது இல்லை. எந்த ஏஜென்சிகளும், நீதித்துறை, காவல்துறை உள்ளிட்ட துறைகளும் கூட சரியான அந்த நடுநிலையோடு இருக்கிறதில்ல. என்கிட்ட ஒரு பத்திரிக்கையை கொடுங்க, முழுசாக செயல்படக்கூடிய துறைகளை கொடுங்க, நான் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பி காட்டுறேன் அப்படின்னு ராகுல் காந்தி பேசினார். அப்படியே சேம் டிட்டோ நம்ம தமிழ்நாட்டு மோடி ஸ்டாலின் அவர்களுக்கும் பொருந்தோம். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், ஸ்டாலின் தமிழ்நாட்டின் மோடி அப்படின்னு. எல்லா பத்திரிகையாளர்களையும் கையில் வச்சுட்டு எதிர்த்து பேசுகிறவங்க மேலே கேஸ் போட்டு பிடிச்சி வச்சுக்கிட்டு மிரட்டி பார்த்துட்டு இப்படி பல இன்னல்களை கொடுக்கக்கூடிய ஸ்டாலின் அரசு இந்த பத்திரிகையாளர்களாலேயே வீட்டுக்கு போகக்கூடிய நாள் அப்படிங்கிறது வரும். இந்த 5 உயிர்கள் அப்படிங்கிறது ஸ்டாலின் அரசின் அலட்சிய போக்கால் நடந்த கொலை அப்படின்னு கூட இதை பகிரங்கமாகவே சொல்லலாம், தப்பு கிடையாது. பார்ப்போம். அடுத்து டிசம்பர் மாதம் வருது. கார் ரேஸ் பார்த்துட்டிங்க, விமான ரேஸ் பார்த்துட்டிங்க, போட் ரேஸும் பார்க்க வேண்டிய நேரம் வரும். வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம்.